டஸ்ட் இருந்தாலும் தூக்கிட்டு வந்து கீழே வந்துரும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து பாருங்க, டஸ்ட் அண்ட் சால்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் தி ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் as they act as a hygroscopic nuclei. கரெக்ட்டா? அவங்க இருந்தா மட்டும் தான் எனக்கு ரெயின்ஃபால் நடக்கும். because it is having the water attracting property இருக்கிறதுனால தான் எனக்கு வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். வாட்டர் டிராப்லெட்ஸ் ஆர் கண்டென்ஸ்ட் டு ஃபார்ம் cloud. cloud precipitated rainfall. இல்ல அப்படினா நடக்கவே நடக்காது. சோ அத பாத்துக்கோங்க. ஏய் லைவ் கட் ஆயிட்டு திரும்ப ரீஜாயின் ஆகி இருக்குது. சொல்றேன். ஒரு 4 பேர் கிட்ட பாத்துட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தங்க டவுட் வேற கேட்டாங்க. அது யாரனா கேட்டாங்கன்னு தெரியல. வாங்க அடுத்து 29th क्वेश्चन. which of the following factors, so tropical deciduous, tropical equatorial சரியா, tropical equatorial, tropical evergreen கேட்டிருக்கலாம் சரியா, அது equatorial கேட்டிருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா temperate forest and boreal forest. so tropical deciduous forest is acidic and poor in nutrients. கண்டிப்பா கிடையாது. acidic எங்க இருக்கும்னா அதிகமான amount of micro organismோட ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும் சரியா, அது டெட் ஆனாதான் அது வந்து அசிடிக்காவே இருக்கும். டெசிடியஸ்ல அதிகமான அமௌண்ட் ஆஃப் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டில இருக்காது, அதனால அது அசிடிக்காவும் இருக்காது. அதே மாதிரி இங்க லீச்சிங் அப்படின்றது நடக்காது. அந்த லீச்சிங் நடக்கிறதுனால இங்க புவர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதும் அப்படின்றது கிடையாது. ஹை அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது டிராபிக்கல் ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட், ஹை சாயில் ஃபெர்டிலிட்டி. சார் இதுதான் ஒரு பெரிய ட்ராப். ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்ல தினமும் மழை பெய்யும், அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஹியூமஸ் கண்டென்ட் இருக்கும். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா அதிகமான அமௌண்ட் ஆஃப் டிகம்போசிஷன் அங்க நடக்கும், அதிகமான அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் உட்பட ஆரம்பத்துல இங்க ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்னா அதிகமா செழிப்பா இருக்கும், ஏன்னா பச்சை பசேர்னு இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனா இல்ல, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லீச்சிங். எனக்கு டாப் சாயில இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸ் எங்க போயிடுவாங்க, கீழே போயிடுவாங்க. சோ இங்க வந்து இன்ஃபர்டைல் சாயில் தான். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஆல்சோ ராங். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டெம்பரேட் ரீஜன் ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். கரெக்ட் சரியா. ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் எனக்கு என்ன நடக்கும், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் எனக்கு வந்து டெம்பரேட் ஃபாரஸ்டும். சோ ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். தென் தேர்ட் boreal forest, thin acidic soil or pot salts are present. so 3 and 4 are right sir. boreal forestல என்ன நடக்கும்னா coniferous trees உடைய அந்த branches leaves எல்லாம் incorrect. 1 and 2 is incorrect. 3 and 4 was right. சாரிங்க, இதே தப்ப எக்ஸாம்லவே பண்ணிட கூடாது சரியா. incorrect statement. so correct statement na 3 and 4, incorrect na 1 and 2. question பாருங்க, question மட்டும் பாருங்க. which of the following facts regarding the forest types and soil characteristics are incorrectly matched. அவங்க question கேட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கரெக்டான ஆன்சர் எடுப்பீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. question என்ன, incorrectly match ஆகிறது மட்டும் தான். ஏன் இதுல குழப்பம்லாம் வேணாம். question பாருங்க, கீழே உங்கள்கிட்ட என்ன சொன்னா என்ன, நீங்க தப்பா ஆன்சர் பண்ணா அவங்க சொல்ல போறாங்க, அது ஒண்ணும் கிடையாது. மேல இருக்க क्वेश्चन மட்டும் பாருங்க, incorrectly match, அத மட்டும் பாருங்க. 1 and 2 is incorrectly match. புரிஞ்சுதா சார்? குழப்பிக்க வேணாம். இதுவே மாதிரி क्वेश्चनல இருக்கும், கரெக்டா போடணுமா இன்கரெக்டா போடணுமா, क्वेश्चन பாருங்க. அவங்க உங்கள்ட்ட என்ன நல்லதை கேட்டாலும் சரி, இல்ல மேட்ச் பிக் தி ராங் ஆன்சர் அப்படின்னு கேட்க போறது இல்ல, ரைட் ஆன்சர் தான் கேட்க முடியும் அவங்களால. இது ஒரு குழப்பமா? சரி, குழப்பம் வரும், அங்க வரும் சரியா. இந்த குழப்பத்தை பார்க்காதீங்க, क्वेश्चन மட்டும் பாருங்க. தென் அடுத்தது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். அதான சார் 30th क्वेश्चन. சார் அந்த boreal forest அப்படின்றது it was very characteristics மட்டும் எழுதிக்கோங்க சார். boreal forest, it is very fertile. having pot soils na katti, having pot soils, having are acidic in nature, it is because of breakdown of coniferous needles. acidic because of breakdown of coniferous needles. then அடுத்தது rare earth elements. நிறைய பேர் லாஸ்ட் பேட்ச்ல தப்பு பண்ணிருந்தாங்க. rare earth elements, it consists of 15 plus 2 17 15 lanthanides and 1 yttrium and 1 scandium. so 17 rare earth elements are there. கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்டா தான். எல்லாத்துக்குமே இது rare earth elements எல்லாத்துக்குமே having same physical and chemical property, almost same ஆ இருக்கும். அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, having more than or more or less similar physical and chemical property, having more or less same physical and chemical property, ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்கிறதுக்கு. these elements are chemically characterized by their high scarcity in the earth crust similar to the precious metals like platinum. இது வந்து earth crustல வந்து ரொம்ப ரேரா இருக்கிறதுனால தான் it is called rare earth elements அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்கலையா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா? ஆப்வியஸ்லா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். இது வந்துட்டு அதிகமா இருக்கும், ரொம்ப அபுடன்ட் அமௌண்ட்ல இருக்கும். பட் ஆனா அதோட கான்சென்ட்ரேஷன் அவ்வளவா இருக்காது சரியா, அங்கங்க லொகேட் ஆயிருக்கு. அதனாலதான் இது ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தப்பு.
They were rare because it is difficult to find. Because it is difficult to find in very high concentrations. In very high concentrations. In India, REE are primarily associated with the monocyte sands found in the coastal placer deposits. Close monocyte sands of Kerala, monocyte sands of Tamil Nadu, Andhra Pradesh coast. அதுல இருந்து என்ன எலிமெண்ட் சார்? தோரியம். எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தோரியம். ஏன் அது இங்க ஃபவுண்ட் ஆயிருக்கு சார்? ஏன் அது இங்க மோனோசைட் பீச்சஸ்ல, அதாவது சாண்ட் பீச்சஸ்ல ஏன் அது இருக்கணும்? வாட் வாஸ் தி reason behind that formation of monocyte sands? Because this land, this peninsular plateau was one of the oldest landmass. It undergoes n number of cycles, n number of erosion cycles. அதனால என்ன நடக்குது? இது எல்லாத்தையுமே அடிச்சு போய் பீச்ல செட்டில் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு பீச்ல இருக்கக்கூடிய coastal sands are having good amount of thorium or monocyte sands. It is so 1 and 3 was right. 1 and 3 was right. Then 31st question. Consider the following statement regarding the strategic environment aspects of rare earth mining. The mining of monocytes for rare earth elements falls under the administrative control of Ministry of Environment. No, it is having atomic other power இருக்கிறதுனால it is under the Department of Atomic Energy. Department of Atomic Energy. It was not under the environment. It was under the Department of Atomic Energy. Then a significant challenge in REE is processing and management of radioactive byproducts like thorium. Yeah, it is difficult to separate. Monocyte sand and thorium, it was almost difficult. So second statement was right. Then third statement, India currently produces more than 5%. India is not having 5% இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அடுத்த சாங்ஷன்ஸ் வந்து நம்ம மேலதான் இருக்கும். பட் ஆனா இந்தியா இஸ் ஹேவிங் வெரி லெஸ் தென் 1%. வெரி லெஸ் தென் 1%. இட் வாஸ், இப்போ இதோட மொனோபோலி யார்ட்ட இருக்குது? அதிகமான ப்ரொடியூசர் யாருன்னா சைனா. நியர்லி 90% ஆஃப் தி ப்ரொடக்ஷன் இஸ் வித் சைனா. அதே மாதிரி கீழே வந்து மேக் இன் இந்தியாக்கு கீழே வந்து இது வருதுன்னு இருக்குது. we are just giving incentives to the corporates who are doing this. கீழே நம்ம வந்து incentives மட்டும் தான் கொடுக்குறோம். it was not under the project of make in India. So third statement was also wrong. So the statement only 2 was right. அடுத்தது பார்க்கலாம். India transition to the net zero economy, net zero emission economy by 2070 is heavily dependent on the secure supply of neodymium and parsodymium அப்படின்றது. சார் these are the elements. சரியா? இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can produce a good magnet. சரியா? a high powerful magnet உங்களால கிரியேட் பண்ண முடியும். அந்த மேக்னெட்டை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸையும் விண்ட் மில் இருக்குது இல்லையா, டர்பைன், அதுல போடக்கூடிய மேக்னெட்டையும் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? DFEB மேக்னெட்ஸ் அது பேரு. சரியா? DFEB DFEB N கேபிட்டல் N DFEB magnets. இந்த மேக்னெட்ஸ் உங்களால ரெடி பண்ண முடியும். these magnets are useful in wind மில்லையும் அதே மாதிரி உங்களால EV எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு உங்களால கிரீன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த கிரீன் எனர்ஜினால உங்களுக்கு வந்து எமிஷன் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியா இஸ் டர்ன் இன்டு எமிஷன் ஃப்ரீ எக்கானமி மாற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்ட். த ஸ்பெசிபிக் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் are essential for manufacturing high strength permanent magnets used in the wind turbines and electric vehicle motors. So both R and assistant and deletion are right, and it is correctly explaining A. So option A. Then with reference to the Aravalli range in India, it is considered to be the following statement. It is a Paleozoic mountain. Precambrian era. சரியா? Paleozoic எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா Paleozoic eraவே Cambrianல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா ஆரவல்லி அப்படின்றது பாத்தீங்கன்னா it was Precambrian, அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடியது. It was one of the oldest fold mountain in the fold mountain. So it functions as a primary watershed divide between the drainage system of Arabian Sea and Bay of Bengal. So இதோட location பார்க்கலாம். So it was located here, Luni, Yamuna. So இது வேலையை பண்றாங்க Luni, Yamuna. So it divides it drains into Arabian Sea, it drains into Bay of Bengal. இந்த வேலையை பண்றாங்களா? ஆமா பண்றாங்க. Then Guru Shikhar, the highest peak of the range, is located in the state of Rajasthan. Right, sir? Guru Shikhar, Mount Abu, 1122 meters. 1722 meters, located in Mount Abu in Rajasthan. Guru Shikhar, highest peak. Guru Shikhar, range, Mount Abu, mountain, Aravalli, state, Rajasthan. Then அடுத்தது, with reference to the western disturbances, consider the following. Western disturbances.
ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, எப்பெல்லாம் எனக்கு வந்து அதாவது மன்சூன் சீசன் தி மன்சூன் சீசன் இல்லையோ அப்பெல்லாம் என்ன நடக்கும்னா, மெடிடேரியன் சீல இருந்து எனக்கு வந்து இந்த ஃப்ளோ வந்து ஜெட் ஸ்ட்ரீம் வந்து சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஒரு டைப் ஆஃப் விண்டை வந்து தூக்கிட்டு வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு மன்சூன் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சதர்ன் பிரான்ச் அப்படின்றது ஆப்சென்ட் ஆயிடும். அப்போ மன்சூன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும், இந்த சதர்ன் பிரான்ச் அப்படின்றது இருக்காது. எப்பெல்லாம் எனக்கு மன்சூன் இல்லையோ அப்பெல்லாம் இதுக்கு 2 பிரான்ச் இருக்கும், ஒன்னு மேல இன்னொன்னு கீழே, which was driven by subtropical westerly jet stream. சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் தான் இவங்களை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி போயிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்க இங்க இது எல்லாத்துக்குமே இங்க வர கொஞ்சம் அப்படியே மாய்ச்சரை கொடுத்துட்டு இந்தியாக்குள்ள வரும்போது மேக்ஸிமம் ட்ரை விண்டா தான் வருவாங்க. அண்ட் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் மாய்ச்சர் ஃப்ரம் தி ஹிமாலயாஸ் அண்ட் கிவிங் குட் அமௌண்ட் ஆஃப் சம் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டு தி திஸ் ஏரியாஸ். பட் இந்த ஏரியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் எக்ஸ்ட்ரீம் ட்ரை கண்டிஷன். சரியா, இதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். சில டைம் இவங்க ரெயின்ஃபாலும் எடுத்துட்டு வருவாங்க, சில டைம் ட்ரையாவும் வருவாங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். They are extratropical cyclone that originate over the Mediterranean region and brought to India by the subtropical westerly jet stream. First one, right? Then the arrival of India is usually characterized by sudden drop in the night temperature. இவங்க வரதுனால என்ன பண்ணுவாங்க, increase தான் ஆகும் night temperature, night is not going to be decrease. அடுத்து பாருங்க, they are primary source for the moisture. They are primary source for the moisture of the cultivation of rabi crop in the Indus Ganges plain. ஆமா, இங்க விளைவிக்கக்கூடிய அந்த கிராப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஸ்டர்பன்சஸ் வரதுனால they are getting good amount of moisture from the Himalayas and giving good amount of rainfall to this area. சரியா, அப்ப இந்த ரெயின்ஃபாலை வச்சுதான் இங்க முக்கியமா இருக்கக்கூடிய கிராப் வீட் அப்படின்றத க்ரோ பண்ணுவாங்க. சரியா, வீட்டுக்கு வந்து எனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல மழை வேணும், அதை கொடுக்கக்கூடியது இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ரைட். 1 and 3 ரைட். அடுத்தது 35 முடிஞ்சிருச்சுங்களா? 35. ஓகே. Neap straight occurs when the sun and moon are in the straight line with the earth. அப்படியா? It was spring. அப்படிதானே? It was spring tide. It was not the neap tide. So first statement அப்படின்றது தப்பு. Spring tide மட்டும்தான். நான் போட்டே இருக்கோம். This is spring, this is neap. அப்படிதானே சார்? So first statement அப்படின்றது தப்பு. The time interval between two high tides are exactly 12 hours. It is 12.25 hours. High tide and low tide ஓட பாத்தீங்க அப்படின்னா it was 12.25 hours. So statement B was also wrong. Then shape of the bays and estuaries are significantly increases the height of the tides. அதுதான் அந்த Bay of Fundy. ஞாபகம் இருக்கா? So third statement was right. Only one, option A. Only one, option A. Then 36th question, more or less this question uniformitism அப்படின்றத ஜிஎஸ்ல பெரும்பாலும் பார்க்க மாட்டோம், பட் bad luck, uniformitism was there. Uniformitism அப்படின்றது என்ன அப்படின்னா, the process, அப்ப நடந்த அதே ப்ராசஸ். இத சொன்னவர் வந்து ஜேம்ஸ் ஹட்டன். சரியா, with a famous statement by James Hutton, present is the key to past. இது எழுதிக்கோங்க சார். Present is the key to past. இன்னைக்கு இந்தியால பிளாக் சாயில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு பிளாக் சாயில் இந்தியால இருக்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? ஒரு காலத்துல எனக்கு வல்கனோ இங்க வெடிச்சிருக்கலாம் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. புரியுது சார்? இது ஒன் அமாங் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி பிரசன்ட் இஸ் தி கீ டு பாஸ்ட். இப்ப இந்தியால வல்கனோ இருந்தா there is no volcano in India, but the present gives the answer to the past. So இதான் ஜேம்ஸ் ஹட்டன். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, த்ரூ அவுட் தி ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் எனக்கு ப்ராசஸ் அப்படின்றது ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ஒரே அளவுல நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. சரியா, ஒரு காலத்துல எனக்கு வல்கனோ அப்படின்றது எர்த் ஃபுல்லா அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த வல்கனோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகுதா? இல்ல. ஒரு காலத்துல ராபிடா ஹிமாலயாஸ் அப்படின்றது எமர்ஜ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப அதே வேகத்துல அது ராபிடா எமர்ஜ் ஆகிட்டு இருக்குதா? இல்ல. throughout the year, through the geological time process ஒண்ணுதான், ஆனா அதோட இன்டென்சிட்டி அப்படின்றது ஒரே மாதிரி இல்ல. ஒரு காலத்துல இண்டஸ் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சரஸ்வதி அப்படின்றது நல்லா வேகமா போயிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு ஓடுதா? கிடையாது. சோ ப்ராசஸ் அப்படின்றது எனக்கு ஸ்லோ டவுன் ஆகுது. அப்ப இப்ப பாருங்க சார், it suggests that the same physical process that operated today have been operated throughout the geological cycle. அப்போ வெதரிங் நடந்துச்சு, இப்பவும் வெதரிங் நடக்குது. ஆனா ரெண்டு பேத்தோட இன்டென்சிட்டி ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. அப்பவும் மவுண்டைன் அப்லிஃப்ட் ஆச்சு, இப்பவும் மவுண்டைன் அப்லிஃப்ட் ஆகுது. ரேஷியோ ஒன்னா இருக்குதா? இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்.
Then second statement பாருங்க, it implies the rate of geological cycle have remained constant throughout the earth's history. It was not right. throughout the இல்ல எனக்கு டைம் ஸ்கேல் அப்படின்றது ஒரே மாதிரி இல்ல, இன்டென்சிட்டி மேல கீழே இப்படிதான் இருந்துச்சு. Then it was the concept originally proposed by James Hutton. Later it was popularized by the Charles Lyell. So 1 and 3 was right. 1 and 3 was right here. ஒரே பேட்டர்ன் தான் சார், ஆனா இன்டென்சிட்டி மாறிட்டே இருக்கு. சரியா? ஒரு காலத்துல எனக்கு வந்து கேன்சஸ் ஃபார்ம் ஆகும்போது டீப் வி ஷேப்டு வேலிஸை ஃபார்ம் பண்ணுச்சு, ஆனா இன்னைக்கு அதே வி ஷேப்டு வேலிஸை ஃபார்ம் பண்ணுதா? இல்ல. அதுதான் இங்க விஷயம். அடுத்தது கன்சிடரிங் மாஸ் வேஸ்டிங் ப்ராசஸ். இதுல creep, solidification, slump and earth flow அப்படின்ற நாலுமே கரெக்ட் தான் சார். அங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சரியா? creep அப்படின்றது என்ன? இட் வாஸ் a slow movement. அது உங்களால பார்க்கவே முடியாது, which you cannot able to feel. சரியா? அதுதான் மாஸ் வேஸ்டிங்ல இருக்கக்கூடியது. creep which you cannot able to see. அது என்னதுக்கு? ஸ்லோவா அங்க இருக்கக்கூடியது அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். சரியா? டெப்ரிஸோட சேர்ந்து அந்த மொத்த ஸ்லோ ட்ராக்ட்டுமே கீழே வந்துட்டு இருக்கும், which you cannot able to see. அது creep. தென் சாலிஃப்ளக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மவுண்டைன் ரேஞ்ச் இருக்குது, எனக்கு மழை பெய்யுது அப்படின்னா இது வந்து மேல இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ள தண்ணி போயிட்டு இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா சாச்சுரேட் ஆயிடுச்சு, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் வந்து எனக்கு டிட்டாச் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இது என்ன ஆக ஆரம்பிக்கும்? அப்படியே இந்த மலையெல்லாம் சின்ன வயசுல நம்ம வந்து வீடு கட்டி விளையாடும் போது இந்த மேல பாட்டு அப்படியே கீழே 10 மாதிரி கீழே வர மாதிரி இதுவுமே அப்படியே கீழே வரப்பாங்க. அதுதான் சாலிஃப்ளக்ஷன். அடுத்தது பாருங்க, ஸ்லம்ப், a type of soil slide where the material moves downwards along with the curved slip surface. இதோட சேர்ந்து வரக்கூடியதுதான் ஸ்லம்பான ஸ்லம்ப். சரியா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷனலா, சரி, எல்லாமே கலந்து அடிச்சு சேர்த்து எடுத்துட்டு வரதான் வந்து ஸ்லம்ப். மோர் ஆர் லெஸ் எனக்கு வந்து சாலிஃப்ளக்ஷனும் சரி ஸ்லம்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே கரெக்ட் தான். தென் எர்த் ஃப்ளோ அப்படின்றது என்ன அப்படின்னா, ராபிட் மூவ்மெண்ட் ஆஃப் தி வாட்டர் சாச்சுரேட்டட் கிளே ரிச் சாயில் அலாங் தி ஸ்டீப் ஸ்லோப். 4 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான் சார். இது ஜஸ்ட் இட் இஸ் a definition ஃபார் 4 தி ஸ்டேட்மெண்ட். நாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் அதுக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ நாலுமே கரெக்ட் தான். Then regarding the global wind system, consider the following. The trade winds in the both the hemisphere blow from the subtropical high towards the equatorial low. Correct? Correct. So tropical easterlies, then subtropical westerlies, then polar easterlies. அவ்வளவுதானே சார்? இதானே? பாருங்க, the trade winds are both the hemispheres flow from subtropical high to the equatorial low. First statement அப்படின்றது கரெக்ட். Then second statement பாருங்க, the westerlies are more consistent and powerful in the southern hemisphere due to the lack of large landmass. அதுக்கு தான் நமக்கு ஒரு நிக்நேம் வேற இருக்கும். என்னது சார்? புரியல. கியூரியஸா? Furious 50s, 40s முதல்ல வாங்க. Roaring 40s, Furious 50s, Streaking 60s. So second statement was also right. The polar easterlies are characterized by warm. How come warm? சரியா? அங்க எப்படி warm? என்ன நீங்க எங்க இங்க இருக்கீங்க? So warm அப்படின்றது கிடையாது. So third statement அப்படின்றது warm அப்படின்னு பார்த்தோம்னா it is wrong. வாய்ப்பே இல்லை. Then 39th question, it is difficult to answer. சரியா? இது வந்து the dry adiabatic lapse rate and wet adiabatic airy. அதுக்கப்புறம் கீழே அக்கார்டிங் டு ஏரின்னு இருக்குதுல்ல, அந்த ஏரியை எடுத்துட்டு பிராட் போடுங்க. அந்த பக்கம் பாருங்க, different blocks of the crust having different density but the depth, ஒரு compensation depth அப்படின்றது இருக்கும், அதை தாண்டி போகாது அப்படின்னு சொல்லவர். It was Pratt. So 2 and 3 was mismatched. Again it is difficult to answer. சரியா? ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்லி கொடுத்த நிலைமை ஆயிடுச்சு. So river drainage system very easy. So first என்ன டைப் ஆஃப் கொடுத்திருக்காங்க சார்? டென்ட்ரிக். சரியா? இட் இஸ் டென்ட்ரிக் அப்படின்றது இட் இஸ் நேச்சர் வே ஆஃப் கலெக்டிங் எனிதிங். எதையும் நேச்சர் நம்ம கிட்ட இருந்து வாங்கணும்னு முடிவு பண்ணிச்சு அப்படின்னா அது டென்ட்ரிக் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். எக்ஸாம்பிள் நம்மளுடைய வெயின்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, தென் அதை விட அடுத்தது கொஞ்சம் பெருசு, தென் அடுத்தது அப்படியே ஒன்னோட ஒன்னு ஜாயின் ஆகி அப்படியே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். சரியா? இது ரூட்டை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூட் நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் லேட்டரல் ரூட், அதுக்கப்புறம் சப் ரூட், அதுக்கப்புறம் மெயின் ரூட். இப்படிதான் அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இதுதான் டென்ட்ரிக் பேட்டர்ன். சரியா? நேச்சர்ஸ் வே ஆஃப் கலெக்டிங் இஸ் டென்ட்ரிக் பேட்டர்ன். அந்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க சார்?
tree-like pattern in the areas of uniform rock resistance. Tree-like pattern அப்படின்றப்பயே first statement அப்படின்றது correct. Then second statement பாருங்க, trellis அப்படின்றது என்ன அப்படின்னா சார், இப்போ இமேஜின் பண்ணுங்க, இது வந்து சாஃப்ட் ராக்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஹார்ட் ராக் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாஃப்ட் ராக் இருக்கக்கூடிய இடத்துல இதோட சைஸ் ஷேப் வந்து அன்ஈவனாகவும், ஹார்ட் ராக் இருக்கக்கூடிய இடத்துல டெஃபினைட் ஷேப்ல போயிட்டு இருக்கக்கூடியதான் ட்ரெல்லிஸ். இந்த இடத்துல எனக்கு எப்படி வேணா இருக்கும், ஆனா ஹார்ட் ராக்ல அது எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இதுதான் ட்ரெல்லிஸ் பேட்டர்ன். அடுத்தது வந்து ரேடியல் ஐவிசி படிக்கும் போது ஒரே ஒரு சைட் பார்த்திருப்பீங்க சார், ரேடியல் ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐவிசி சைட் ஞாபகம் இருக்குதா? ரேடியல் என்ன சார், which was சென்டர்ல இருந்து எனக்கு ஆல் தி டைரக்ஷன் ஃப்ளோ ஆகக்கூடியதா ரேடியல். அப்ப ஒரு சோர்ஸ்ல இருந்து எனக்கு மோர் தென் ஒரு டிரைனேஜ் பேட்டர்ன் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ரேடியல். ஃபார் எக்ஸாம்பிள் அமர்கண்டக், ஃபார் எக்ஸாம்பிள் மான்சரோவர், எனக்கு 2 ரிவர் ஒரு சோர்ஸ்ல இருந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல எனக்கு மோர் தென் ஒன் டிரைனேஜ் சிஸ்டம் கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா அவங்க தான் ரேடியல். சென்ட்ரிபெட்டல்னா என்ன சார், டுவர்ட்ஸ் தி சென்டர், அவ்வளவுதான். சரி, ஒரு டீப் டிப்ரெஷன் நோக்கி எல்லாரும் ஓடி வரக்கூடியதான் யாரு அப்படின்னா இட் வாஸ் சென்ட்ரிபெட்டல். சோ பாத்தீங்கன்னா ஆல் தி 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். ஆல் தி 4, ஆப்ஷன் டி. Ocean salinity. The highest salinity in the open ocean is found at the equator due to the intense evaporation. அப்படியா? இன்டென்ஸ் எவாபரேஷன் மட்டுமா நடக்குது, அங்க இன்டென்ஸ் கண்டென்சேஷன், இன்டென்ஸ் பிரெசிபிடேஷன் நடக்குது. சோ இட் ஆட்ஸ் தி மோர் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றப்போ எனக்கு ஈக்குவேட்டர்ல ஹை அமௌண்ட் ஆஃப் salinity இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். The second statement, salinity increases with the formation of sea ice in polar region. ஆமா, ஃபார்மேஷன் எனக்கு வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகும்போது பிரைன் ரிஜெக்ஷன் அப்படின்றது நடக்கும். பிரைன் ரிஜெக்ஷன் நடக்கும்போது சால்ட் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஐஸ் கிறிஸ்டல் அப்படின்றது ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ரைட். In the halocline layer, the ocean where salinity bar decreases. ஆமா, டாப் லேயர், அதுக்கு கீழே halocline layer என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அப்படியே கிராஜுவலா தான் குறைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா at the halocline layer எனக்கு என்ன ஆரம்பிக்கும், rapid changes in the salinity level. So it occurs in the halocline layer. அதுக்கப்புறம் எல்லாருமே ஈவனா இருப்பாங்க. So third statement அப்படின்றது was also right. 2 1 3 right. First one wrong. அடுத்தது, consider the following statement regarding the structure of atmosphere. The mesosphere is the layer where the temperature increases with the height. அப்படியா? At the mesosphere the layer the temperature increases with the height. இல்லையா? What was the maximum temperature or what was the temperature at the mesopause region? What was the temperature at the mesopause region? -100 degrees Celsius. -100 degrees Celsius. So the temperature decreases with increase in the height. Then the stratopause is the boundary separation between stratosphere and mesosphere. அப்படியா? ஷூரா? அது தெர்மோஸ்பியருக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு இல்லையா? கரெக்டா? So second statement was right. Then most of the earth's weather phenomena was occur in the troposphere region. ஆரம்பத்துல யார்ட்ட கேட்டேன்ல இந்த கேள்வி, யார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன் மாத்தி இந்த இல்ல, ஏன் அது வந்து troposphereல வந்து ஆல் வெதர் phenomena layer அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன்ல, உங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் டெம்பரேச்சர் குறையுதுன்னு கேட்டு இருந்தா, இப்ப டெம்பரேச்சர் குறையறதுனால எனக்கு என்ன ஆரம்பிக்கும், பிரஷர் டிஃபரன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். பிரஷர் டிஃபரன்ஸ் நடக்க ஆரம்பிச்சதுனால ஹை விண்ட் லோ விண்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஹை பிரஷர் லோ பிரஷர் கிரியேட் ஆகும். ஹை பிரஷர் லோ பிரஷர் கிரியேட் ஆகும்போது சைக்ளோன்ஸ், கண்டென்சேஷன், பிரெசிபிடேஷன், கிளவுட் எல்லாமே இங்க தான் ஃபார்ம் ஆகும். இட் வாஸ் at the troposphere region. அங்கதான் எனக்கு வந்து என்ன இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும். டஸ்ட் பார்ட்டிகல் இருந்தா தான் என்ன ஃபார்ம் ஆகும், வாட்டர் டிராப்லெட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதோட டென்சிட்டினால ட்ரோபோஸ்பியர்ல மட்டும் தான் இருப்பாங்க. சோ ஆல் வெதர் ஃபினாமினா லேயர் இட் இஸ் ட்ரோபோஸ்பியர். தென் 47th question, இது வந்து just and statement question. சரியா? இது ஸ்டேட்மென்ட் பாருங்க. The Mercator projections is excellent for navigation. It was given in the year of 1529. Mercator projections was given in the year of 1529. It is excellent for navigation. அப்ப இருக்க கொடுத்ததனால it was excellent for navigation, but greatly distorts the shape, size and landmass near the poles. சரியா? ஏன்னா they are from the poles. அவங்க என்ன பண்ணாங்கன்னா போலார் ரீஜன்ல இருக்கிறது மட்டும் அக்யூரேட் ஷேப் இருந்துச்சு, பட் அதை தாண்டி எதுவுமே அவங்க பெஸ்டா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ரைட். The equal area projections preserve the correct size of the areas but distort their shapes. Equal area projection அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது எல்லா ஏரியாவும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த மேப் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரை வந்து எலிவேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு ஹெமிஸ்பியர். ஏன்னா நம்ம வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்ல தான் இருக்கும். அதனால இது பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும், ஏரியா வைஸ் எல்லாமே கரெக்ட். ஆனா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடியது இப்ப ஆப்பிரிக்கால பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்கிலாந்து வந்து ரொம்ப பெருசா காமிச்சிருக்காங்க. ஏன்? ஆனா அவ்வளவு பெருசு இங்கிலாந்து இருக்குதானா? கிடையாது. அதோட ஷேப் அப்படின்றது கண்டிப்பா மாறும். சரியா? இதுதான் அவங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் சைஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் preserve the correct size and of area but distort their shapes. இதே மாதிரி இருக்குமானா? கிடையாது. சரியா? அது வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணி அசிமுத்தல்
இது பாக்குறதுக்கு வந்து அசிமுத்தல் வியூ அப்படிம்பாங்க. உங்களுடைய அட்லஸுக்கு மேல எழுதிருக்கும் அசிமுத்தல் வியூ. நீங்க இன்னைக்கு போய் அட்லஸ் எடுத்து பாருங்க, சரியா? ஏன்னா நார்தன் ஹெமிஸ்பியர் எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஆல்சோ ரைட். The conical projection is best suited for the mapping the equatorial region. இப்போ இதுக்கு தான் வச்சுக்கோங்களேன், இதுதான் கோனிக்கல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. கோனிக்கல் வியூல இந்த ஏரியால இருக்கக்கூடிய லேண்ட் அப்படின்றது நல்லா கிளியரா தெரியும். which was எது வந்து எனக்கு டெம்பரேட் ரீஜன்ஸ்ல இருக்குதோ அது கிளியரா தெரியும். ஈக்குவேட்டர்ல இருக்கக்கூடியது அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. சோ ஸ்டேட்மெண்ட் 3 was wrong. So 1 and 2 was right. 1 and 2 was right. Then அடுத்தது காஸ்ட் டோபோகிராஃபி. So காஸ்ட் டோபோகிராஃபி வெரி ஈஸி அகைன். சோ மேல இருந்து ஓடி வரும். எனக்கு எங்கேயாவது ஒரு லைம் ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னு என்ன ஆரம்பிக்கும், இந்த லைம் ஸ்டோன் ஆர் கெட்டிங் எரோடட். திடீர்னு எனக்கு என்ன ஆகும், பிளைண்ட் வேலி ஃபார்ம் ஆகும். சோ இதான் என்ன சொல்றேன் அப்படின்னா சிங்க் ஹோல் அப்படின்னு சொல்றேன். சிங்க் ஹோலுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், டொலைன்ஸ் ஃபார்ம் ஆகும். Dolines are extended to form ualas. Ualas are extended to form hole J. Form ஆகுமா சார்? Ualas, doline. So அப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, sinkhole அப்படின்றது a circular depression formed by the solution of limestone. Circular depression உள்ள போயாச்சு. Then stalactite and cyclical shaped mineral deposit hanging from the ceiling of the cave. So cave ஓட மேல இருந்து கீழ அதே மாதிரி stalagmite, stalactite ரெண்டு இருக்குதா? So first statement stalactite was right. Then pole J, a very large flat bottom closely depression in the cross region. Pole J பெருசா இருக்கும் பார்க்கிறதுக்கு. So third statement was also right. Then fourth, Uvala, a spire like limestone peak remaining after erosion. இல்ல சார், Uvala அப்படின்றது என்னது, extended version of doline. So fourth statement was wrong. Then 49th question. So இது ரொம்ப ஈஸி தான். ஐலண்டுக்கு பக்கத்துலயே ஒட்டி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சார்? இந்த இடத்துல என்ன இருக்கலாம், எய்தர் லகூன் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். which was closely associated with the coastal region அப்படின்றப்போ இதுக்கு பேர் என்னது, ஃப்ரிஞ்சிங். தொங்கிக்கிட்டு இருக்கும், அதை பிடிச்சு அதை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இது டிகே ஆக, இது டெத் ஆக அப்படியே எனக்கு போய் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், இட் வாஸ் லகூன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இட் இஸ் கால்ட் பேரியர். ஏன்னா இது வெளியிருந்து வரக்கூடிய வேவ்ஸ்க்கு இட் ஆக்ட் அஸ் a barrier. so barrier reef. ஒருவேளை இந்த மவுண்டன் கீழே போயிடுச்சு அப்படின்னா அதோட கிரவுனை சுத்தி அப்படியே சர்க்குலர் ஷேப்ல இருக்கக்கூடியது அட்டோல். ஆல் தி 3 statements are right. Fringing reefs are directly attached to the shore of the volcanic activity or volcanic island or continent. Barriers are separated from the landmass. ஆமா, தள்ளி இருக்காங்க. And formed are separated by the lagoons. நடுவுல கண்டிப்பா lagoons present ஆயிருந்தா அவங்க barrier. Then third, atolls are circular reefs and enclosed at the center lagoon with no central island. Island later part என்ன ஆகும், subject ஆக ஆரம்பிச்சிடும். All these 3 statements was right. Then 50th question, with reference to the insolation, which of the following statement is incorrect? Question ரொம்ப முக்கியம், incorrect. The Earth's axis is tilted at the angle of 66.5 to the plane of its orbit. Plane of its orbit. இதுதான் plane. அவங்க வெர்டிகலா கேட்கல, plane of its orbit. This is the 90 degree. So அங்கிருந்து பார்க்கும்போது it was tilted at the 66 and off. இங்க இருந்து பார்க்கும்போது, சரியா? அடுத்தது